முத்தேங்கட்டு சம்பவம் தொடர்பாக நீதியான விசாரணை இடம்பெறும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவிப்பு என்பதாக இந்த செய்தி அமைகிறது. முல்லைத்தீவு முத்தேன்கட்டு இராணுவ முகாமில் இடம்பெற்ற சம்பவம் தொடர்பாக நீதியான விசாரணை இடம்பெற்று வருகிறது என்றும் தவறு செய்தால் யார் என்றாலும் அவர்களை நீதியின் முன்னிறுத்துவது எமது பொறுப்பாகும் என்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால இது பற்றிய விடயங்களை இவ்வாறு வெளிப்படுத்தியிருக்கிறார். மட்டக்களப்பு மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் நேற்று புதன்கிழமை பழைய கச்சேரி மண்டபத்தில் அபிவிருத்தி குழு தலைவர் அமைச்சர் சுனில் ஹந்துனத்தி தலைமையில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பின்னர் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால ஊடகங்களுக்கு இவ்வாறு கருத்து வெளிப்படுத்தியிருக்கிறார். முல்லைத்தீவு முத்தேன்கட்டு இராணுவ முகாமில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் ஊடகவியலாளர் மற்றும் பொதுமக்கள் அனைவருக்கும் தெரியும். அவர்கள் அனுமதியின்றி உள்ளே நுழைந்திருக்கிறார்கள். சம்பவம் தொடர்பாக 3 இராணுவ வீரர்களை கைது செய்துள்ளதோடு விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன. அங்கு இரும்பு திருடப்பட்டதாக தெரியவந்துள்ளதோடு இது தொடர்பில் இராணுவத்தினர் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த இரும்பு கடத்தலில் 3 இராணுவத்தினர் ஈடுபட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இதன் நிமித்தம் 3 இராணுவத்தினரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி விளக்கமறியல் வைக்கப்பட்டு விசாரணை தொடர்ந்து இடம்பெற்று வருகிறது. அதேவேளை நீதியாக விசாரணை இடம்பெற்று வருகிறது. இதனை மக்களுக்கு நாங்கள் சொல்லுகின்றோம். எனவே தவறு செய்தால் யார் என்றாலும் அவர்களை நீதியின் முன் நிறுத்துவது எமது பொறுப்பாகும். அதேவேளை இராணுவ முகாம்களையே போலீஸ் நிலையங்களையே அவசியம் இல்லாமல் அகற்ற தேவையில்லை என ஜனாதிபதி ஆலோசனை வழங்கியிருக்கிறார். எனவே பாதுகாப்பு அமைச்சர் என்ற முறையில் பாதுகாப்பான அல்லது முக்கியமான இடங்களை தவிர நில விடுவிப்பினை தொடக்கத்திலிருந்து கூடுதல் நிலங்களை விடுவித்திருக்கிறோம் என்பதாகவும் இவ்வாறே அமைச்சர் ஆனந்த விஜயபால கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார்.